காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். அவன் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அவன் பாக்க கென் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன். இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. கரெக்ட்டா போடுறா. என்னடா பாக்குற? ஹாய்டா தம்பி. ஆமா, நீ என்ன படிக்கிற? அது இதுக்கு நான் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சுத்தி எல்லாரும் முட்டாளுங்களாவே இருக்காங்களே. வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மார்க்கனே எனக்கு தெரியும். எது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? ஏன் நல்ல விஷயம். எது? நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. நான் இப்ப இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா எனக்கே மூளை குழம்பிடுச்சு. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? இந்தா. பேரு உண்மையிலேயே உனக்கு இல்லவே இல்லையா? நான் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். ஆனா ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அதானே இது ஒன்றும் அவ்வளவு பயங்கரமா இல்லையே. பேய் கூட குடும்பம் நடத்தின மாதிரி அவ்வளவு பேசுற. என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? பிடிச்ச பேய் பாட்டி. நீங்கெல்லாம் சரி, நான் வந்த வழியை திரும்ப போயிடுறேன். எல்லாரும் செர்போனியன்ஸ். நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்கெல்லாம் என்சா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்கும் மரியாதையா என்ன விட்டுரு. பனானாவை என்கிட்ட கொடுத்துருங்க. உன்னோட பனானாவை திருடி இருக்க. நீ ஒரு பனானா திருடன். எடுத்துக்கு வராதீங்க. என்னது? அது ஒரு யூஃபோ தானே? மரியாதையா சொல்லு. அந்த குட்டி குஞ்சனை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன். சொல்லிட்டு காஜி கிளவி என்னோட வெள்ளரி பிஞ்சை கொடுத்துரு. உங்களை இப்படி அரகுறையா பார்த்து என்னால பேச முடியல. புட்டி, முதல்ல உன் பேர் என்ன? கென்டக்ககுரா.